இந்த நாளிலே தலைப்பு பார்த்தீங்கன்னா விட்னஸ், சாட்சிகள். என்னது சாட்சிகள்னா என்ன? ப்ரூஃப், சாட்சிகள், ஆதாரம், எவிடன்ஸ் இல்லையா? ஆமா. இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்ட சாட்சிகளை, பரலோகத்திற்கு நீங்க வர வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளாக சாட்சிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். அதாவது சாட்சி என்பது என்ன என்றால் ஆதாரம், பார்த்து கேட்டு அதை உங்களுக்கு தெரிவிப்பதுதான் என்னது சாட்சிகள். முதலாவது, நீங்கள் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று நோக்கம் கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் போக வேண்டும் என்றால் உங்களுக்குள் சாட்சிகள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட சாட்சிகள்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 5, 7, 8. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. என்ன ரொம்ப அப்படியே டல் ஆயிட்டீங்க? போன மாதிரி தாங்கிறீங்களா? போன மாதிரி தான் நம்ம பரலோகத்துக்கு. ஆனா மீண்டும் ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஐயா, நீ பரலோகத்துக்கு போகணும்னா உலகத்திலே நியாயம் தீர்க்கப்படுவதற்கே 1-2 சாட்சியங்கள் தேவைப்படுகிறது. அதே போல பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் 3 சாட்சியங்கள் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பரலோகத்திற்கு போக பரலோகத்தின் சாட்சி 3 உண்டு. அது என்ன? பிதாவானவர் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும், வார்த்தை உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும், 3வது பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். இது பரலோகத்திலே சாட்சி சொல்லுகிறவர்கள் 3. பூமியிலே சாட்சி சொல்லுகிறது 3 உண்டு. ஆவி, ஜலம், ரத்தம். ஹல்லேலூயா. ஆவி, ஜலம். ஜலம்னா என்ன? தண்ணீர். ஜலம்னா தண்ணீர். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செய்து இதை எழுதிக்குங்க. நீங்க எனக்கு தெரியாது அப்படின்னு போய் எங்கேயும் நிற்க முடியாது. தேவ ஆவியானவர் கடைசி ஒரு சில நாட்களாக எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். போன வாரமும் அப்படிதான் எச்சரித்தார். இந்த வாரத்திலே இதை கேட்கும் பொழுது, இதை நான் தியானிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் நடுங்கினது. முதலாவது, உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்கள் யாருன்னு சொல்றாரு? பூமியில யாரெல்லாம் சாட்சி சொல்லணும்? ஆவி, ஜலம், ரத்தம். உங்களுடைய ஆவி உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். ஆவினா என்ன? இப்போ கிளாடிங்கிறது யாரு? கண்ணா, மூக்கா, வாயா? யார் கிளாடி? மொத்த சரீரம். சரிப்பா, சரீரம் மட்டும் இருந்தா அது கிளாடியா? ஆவி இருக்கணும் இல்லையா? ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஆவி வெளியில போயிடுச்சுன்னா அவன் என்னன்னு சொல்லிடுறாங்க? பாடி. என்னது? ஆமா, பேர சொல்றாங்களா? இல்ல. எப்ப பாடி வரும்? அப்போ ஆவிதான் யாருங்க? நீங்க ஒவ்வொருத்தர். கிளாடிங்கிறது உள்ள இருக்கிற ஆவிதான். இந்த ஆவி போயிருச்சுன்னா கிளாடி போயிடுறா, இது பாடி ஆயிருது. புரியுதா? ஓகே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலே உன்னை குறித்து சாட்சி சொல்லுகிறது ஆவி. எந்த ஆவி? உன்னுடைய ஆவி. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். மற்றவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இனிமே நீங்க எப்படி வாழ போறீங்கன்னு பாருங்க. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆவியில் அவனை பார்த்து, உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று. ஹல்லேலூயா. என்ன சொல்லுது? உன் வாயே உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லும். அருமையான தேவ பிள்ளையே, நீ பேசுகிற வார்த்தைக்கு பக்கத்துல இருக்கிறவன் சாட்சி சொல்ல தேவையில்லை. உங்க ஆவியே உங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுமா? அப்ப எப்படி வார்த்தை பேசணும்? பக்கத்துல இருக்கிறவன் சொன்னா பொய். ஐயா, உன் ஆவி சொல்லுதியா?
கிளாடி ஆவி, கிளாடி பேசின வார்த்தைக்கு விரோதமா இந்த கிளாடி இந்த நேரத்துல இப்படி பேசினாங்கன்னு எனக்கு விரோதமாகவே என் ஆவி சாட்சி சொல்லும். அல்லேலூயா. பயமா இருக்கா? அவுட்டு இல்ல? இவன் நம்ம ஆவியே நமக்கு விரோதமா சாட்சி சொல்லுதா? சொல்லும். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. எச்சரிப்போடு இருங்க. இரண்டாவது என்ன சாட்சி சொல்லும்? யோபு 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். மற்றொருவர் யோபு 29:11. யோபு 15:6. நான் அல்ல, நம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. வாயே உம்மை குற்றவாளி என்று என்ன பண்ணலாம்? தீர்க்கிறது. உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாக சாட்சியிடுகிறது. அல்லேலூயா. எது உங்களுக்கு விரோதமா சொல்லுது? உதடு, வாயு உங்களுக்கு விரோதமா சாட்சி சொல்லும். அதனால நீ பேசுற வார்த்தை மிக மிக கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எது சாட்சி சொல்லும்? உங்க ஆவி என்ன சொல்லும்? உங்க வாய் சாட்சி சொல்லும், உங்க உதடுகள் சாட்சி சொல்லும். யோபு 29:11. என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது. என்னை கண்ட என் கண் எனக்கு சாட்சியிட்டது. என்னை கண்ட என் கண்கள் என்ன பண்ணுதா? உங்க கண்ணு உங்களை பத்தி சாட்சி சொல்லும். எத்தனை பேர் சரிங்கிறீங்க? என் கண்ணு எனக்கு நல்ல சாட்சி சொல்லும். நான் யாரையும் தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்கல, பொறாமையும் கண்ணோட்டத்தோட பார்க்கல, எரிச்சலையும் கண்ணோட்டத்தோட பார்க்கல. அப்படின்னு என் கண்ணு எனக்கு நல்ல சாட்சி சொல்லும். எத்தனை பேர் சொல்றீங்க? வாய்ப்பில்லை. அவுட். உங்க வாய் உங்களுக்கு நல்ல சாட்சி சொல்லுமா? இந்த மனுஷன் யாரையும் காயப்படுத்தல. இந்த மனுஷனுடைய வாய் அநேகருடைய இருதயத்தை ஆற்றும். இந்த மனுஷனுடைய பேச்சு அநேகருக்கு இதமாய் இருக்கும். அடுத்தவர்களை பற்றி குறை கூறாத வாய், அடுத்தவர்களை சபிக்காத வாய், அடுத்தவர்களை தூஷிக்காத வாய். அப்படின்னு உங்க வாய் உங்களை குறித்து சாட்சி சொல்லுமா? சொல்லுமா? நீ என்ன கிறிஸ்துவனா இருக்க? நீ எப்படி பரலோகம் போவ? தேவ பிள்ளையே, நீங்க வந்து உட்கார்வதற்காக அல்ல, பரலோகத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக உன்னை ஆயத்தப்படுத்துகிற இடம்தான் தேவ ஆலயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது உன்னுடைய ஆவி உன்னை குறித்து என்ன சாட்சி சொல்ல வேண்டும்? இவன் உத்தமன் என்று சாட்சி சொல்ல வேண்டும். அப்படி என்றால் உன்னுடைய வாய் உனக்கு எதிராய் சாட்சி சொல்லுமா? உன்னுடைய உதடு உன்னை குறித்து சாட்சி சொல்லும், உன் கண்கள் உன்னை குறித்து சாட்சி சொல்லும், உன்னுடைய ஆவி உன்னை குறித்து உனக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் சொல்லுவீங்க, என்னுடைய வாயும் என்னுடைய கண்களும் என் உதடுகளும் நல்ல சாட்சி சொல்லும் என்று சொல்லி சொல்ல முடியுமா? முடியலன்னா இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணு. ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு அவயங்களும் நீர் விரும்புகிற தக்கதான சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறேன். எனக்கு இனிமேலாவது கிருபை தாரும். அல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யவான் மரித்து போனான். அவன் பரலோகத்துக்கு போகும் பொழுது அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நரகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி. அங்க பார்க்கிறான், நரகத்திலே அக்னி தவித்துக் கொண்டிருக்கிறது, நாக்கு வறண்டு போகிறது. மேலே பார்க்கிறான், லாசரு என்கின்ற பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன் பரலோகத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உட்கார்ந்து இருக்கிறான். அவன் சொன்னான், உன்னுடைய நுனி கையில என்ன பண்ணு, தோய்த்து கொஞ்சோண்டு தண்ணி கொடு. வாய்ப்பில்லை. அப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவரே, இப்படி எல்லாம் இருக்குன்னு உலகத்துல இருக்கிற என்னுடைய சகோதரர்களுக்கு தெரியல, நான் போய் கொஞ்சம் சொல்லிட்டு வரேன். ஆண்டவர் சொன்னாரு, அதை சொல்றதுக்கு அங்க நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்குதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி சான்ஸை மிஸ் பண்ண அவுட். ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு எதிராக இந்த பூமியிலே உன்னுடைய ஆவி உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லும். உன் கண்ணு வந்து சாட்சி சொல்லும். என்ன வேணா மறைக்கலாம், தேவ சமூகத்துல ஒண்ணு வேலையாகாது. உன் கண்ணு உனக்கு எதிராக சாட்சி சொல்லும். இத்தனை பேர் அசிங்கமா பார்த்தான், இந்த போன்ல இதெல்லாம் பார்த்தாங்க, யாரையும் மறைக்கலாம். உன் கண்ணே உனக்கு எதிராக சாட்சி சொல்லணும் வேதம் சொல்லுது. உன் வாயே உனக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லும். பயமோடு நீங்க வாழணும். ஏனோதான வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல.
இப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு கொள்கையோ இருக்கிறது நமக்கு. பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் அவர் விரும்புகிற அத்தனை சாட்சியங்களும் நம்மிடத்தில் சரியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஆவி எதையெல்லாம் சாட்சி சொல்லணும்னு சொன்ன, முதலாவது வாய், இரண்டாவது உதடு, மூன்றாவது கண்கள், இல்லையா? நான்காவது காரியம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். இது எல்லாருக்கும் ரொம்ப பொருந்தும். யாக்கோபு 5:3. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாகி. சூப்பர்மா ஐயா. உங்க வீட்டுல இருக்கிற வெள்ளியோ பொண்ணோ பணமோ பொருளோ துரு பிடிச்சிரும். அந்த பொருள்ல இருக்கிற துரு வந்து என்ன செய்யுமா உங்களை குறிச்சு? இத்தனை வருஷம் என் பெட்டிக்குள்ள இரும்பு பெட்டிக்குள்ளேயே வச்சிருந்தான். யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. தேவ ஆலயத்திற்கு பிரயோஜனம் இல்ல, தேவனுடைய ஊழியத்திற்கு பிரயோஜனம் இல்ல, யாருக்கு பிரயோஜனம் இல்ல. நான் துருப்பிடிச்சுதான் இருந்தேன். இத்தனை தங்கம் சேர்த்துனேன், இத்தனை வெள்ளி சேர்த்துனேன், இத்தனை பணம் சேர்த்துனேன், இத்தனை பொருள் சேர்த்துனே, அதுல இருக்கிற துரு வந்து உங்களுக்கு விரோதமா என்ன பண்ணுமா? சாட்சி சொல்லும். சேர்த்து வைக்காத, எதையும் நீ கொண்டு போக முடியாது. இருக்கிற இந்த நிமிஷம் மட்டும்தான் உண்மை. தேவஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அஞ்ஞானிகளை போல ஆயின்னு ஓடாத, ஒன்றை மாத்திரம் நாடி ஓடு. இவ்வுலகத்தின் வாழ்க்கை அற்பமானது, இது நிலையில்லாதது. நிலையானதை நாடி ஓட கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா நான் பணம் சேர்க்க கூடாதா, நகை சேர்க்க கூடாதா? துருப்பிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அது தப்பு. கரெக்டா? நகை வந்து சாட்சி சொல்லன்னு சொல்லல, நகையில இருக்கிற துரு வந்து கரெக்டா உனக்கு உபயோகித்துக் கொள்ளலாம், யூஸ் பண்றது தப்பு இல்ல. ஆனா அளவுக்கு அதிகமா நீ சேமிச்சு வைக்கிற பத்தியா, அது என்ன ஆயிரும்? துரு பிடிச்சிரும். அந்த துரு வந்து உங்ககிட்ட கணக்கு கொடுக்கும். வீடு ஃபுல்லா பொருள், என்ன பிரயோஜனம்? எல்லாம் கொண்டு போக முடியுமா? முடியாது. எதுக்கு ஓடுற? அன்னை தெரேசா, பெரிய பெரிய நம்ம கிறிஸ்துவத்துல கூட விடுங்க, அண்ணா போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் மரித்த பொழுது பார்க்கும் பொழுது அவர்களுக்கு 2 உடை இருந்ததாம். எத்தனை உடை? 2 டிரஸ். ஐயா, சத்தியம் தெரியாத புறமார்க்கத்தார் இல்லையா? கக்கன் என்கின்ற ஒரு மனிதன் இருந்தானா. அவர்கிட்ட போய் சொன்னாங்களா, எப்ப கல்யாணத்துக்கு வர சொன்னே, லேட் ஆயிடுச்சு வரலையா? அவங்களே ஒரு சேரி பகுதி, ஒரு குடிசை பகுதியில தான் அவங்களுடைய வீடம். அப்ப சொல்றாராம், ஏன் வரல? ஐயோ நீங்க வராதீங்க என் வீட்டுக்கு. இல்ல பரவாயில்ல வந்துடுறேன், நீங்க போங்க, 1 மணி நேரத்துக்குள்ள வந்துருவேன். அவர் விடலையும். அவர் போய் பார்த்தாராம், அண்ணா போய் பார்த்தாராம். இந்த கக்கன் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவர் அவரை என்ன பண்ணாராம், அவருடைய மாற்று உடையை துவைத்து காய வச்சிருந்தாராம். அவர் சொன்னாரா, என்னுடைய ட்ரெஸ் துவைச்சு போட்டிருக்கேன், இந்த ட்ரெஸ் காஞ்சாதான் அடுத்தது எடுத்து நானே போட முடியும். அப்படி வாழ்க்கை வாழ்ந்தவர்களும் இவ்வுலகிலே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஐயா, நீ கிறிஸ்தவன் சொல்ற, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற? அன்னை தெரேசா இருந்த பொழுது, மரித்த பொழுது அவருடைய ரூமை போய் பார்த்தார்களாம். ஒரு தட்டு, ஒரு டம்ளர், 2 மாற்று உடைகள் மட்டும்தான் இருந்ததா ரூம்ல, வேற ஒண்ணே இல்லையா. ஒரு வேதாகமும் 2 டைரி இருந்ததா. உங்க வீட்டுல உங்க ரூம்ல எத்தனை பொருள் இருக்கு? யோசி, எதற்காக ஓடிக்கொண்டு இருக்க? அஞ்ஞானிகளை போல பணம் 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 ஓடாத. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீ என்ன செய்து கொண்டு இருக்க? உன்னால என்ன பிரயோஜனம்? உனக்காக மரித்த இயேசுவுக்கு நீ இதுவரையும் என்ன செய்திருக்க? இல்ல. வாழ்கிற வாழ்க்கை எப்படி நிலை இல்லை, அடுத்த செகண்ட் நிலை இல்லை. என்னுடைய சகோதரர் ஒருவர் கடந்த மாதத்துல பிப்ரவரியில நான் பீகார் பட்டணத்துக்கு போய் அடுத்த நாள் காலையில் எனக்கு செய்தி, என்னுடைய சித்தப்பா பையன் 45 வயசு, நல்ல 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி நல்ல செட்டில்டு, நல்ல காலையில போய் வியாபாரம் பண்ணி இருக்கான். 5 மணிக்கு இப்படியே சாஞ்சா முடிஞ்சது, மூளைச்சாவு. எதை கொண்டு போனா நினைச்சு கூட பார்க்கல. முதல் நைட்ல வரைக்கும் நல்லா பேசினான்க்கா, ஒண்ணுமே சொல்லலையே. மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவுதாங்க. உள்ள போற காத்து வெளியில வந்தாதான் நிஜம். ஞாபகம் வச்சுக்கோ. ஓடாத ஓடாத.
உங்களுக்கு என்ன தேவையோ என் தேவன் நிச்சயம் கொடுப்பார். உங்களை வேறு விரித்துக் கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கார். அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலராய் கர்த்தர் உங்களை இங்க வைத்து இருக்கிறார். தகுதியாய் மாறுபடியாக நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு அவரோடு வர வேண்டும் என்பதற்காக தான் இங்க உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், ஆவி. ஆவியிலே உங்கள் கண் சாட்சியிடும், உங்கள் வாய் சாட்சியிடும், உதடுகள் சாட்சியிடும், உங்களுடைய பொண்ணும் பொருளும் அதுல இருக்கிற துருக்கள் என்ன பண்ணும்? சாட்சி சொல்லும். இரண்டாவது சாட்சி என்னதுல? ஜலம். ஜலம் என்றால் என்ன? தண்ணீர். என்ன தண்ணீர்? காவிரியில ஓடுற தண்ணியா? என்ன தண்ணீர்? ஜீவ தண்ணீர். என்ன தண்ணி தெரியுமா சாட்சி சொல்லும்? ஐயோ, ஆண்டவர் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தார், நான் இதுவரையும் செய்த எல்லா பாவத்தையும் ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கன்னு போய் தண்ணி தொட்டிக்குள்ள இறங்கணியே, முக்கணியே, முழுகணியே, உன்னுடைய பழைய மனுஷன் செத்தானே, புதிய மனுஷனாய் வந்தாயே, அந்த தண்ணீர் வந்து சாட்சி சொல்லும். அல்லேலூயா. நான் தான் எடுத்தனே, ஓடுற தண்ணீர் எல்லாம் எடுத்த, நீ எந்த நாடு கடலுக்கு போனாலும் அந்த தண்ணி பிரிஞ்சு வந்து சாட்சி சொல்லும். அல்லேலூயா. நான் குட்டை தண்ணியில எடுக்கல பாஸ்டர்மா, நான் எடுத்த தண்ணி எல்லாம் எங்கேயோ போயிருக்கோம். நீங்க சொல்லலாம், உங்க தண்ணி வந்து நிற்கும், சாட்சி சொல்லும். என்ன சொல்லும்? ஆண்டவரே என்கிட்ட எடுக்கும் பொழுது பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் என்கிட்ட கொடுத்ததுல அவங்களே ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா 3 மாசம் வரைக்கும் தான் என்கிட்ட இருந்தது. 4வது மாசத்துல இருந்து என்கிட்ட கொடுத்ததெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சொல்லுங்க, ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. யார் சொல்லுவா? நான் சொல்லல, தண்ணி சொல்லும். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் நீ ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப எவ்வளவு பரிசுத்தமா, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தீங்க, நான் உங்களுக்காக இப்படி எல்லாம் வாழுவேன் ப்ராமிஸ் பண்ணவங்க இந்த வார்த்தையின்படியே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சொல்ல முடியுமா? தேவ பிள்ளை எச்சரிப்போடு ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். சாத்துப்போக்கு சொல்லாத, எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. இந்த ஜனமுனக்காக சாட்சி சொல்லும். ஆவியானவர் சொல்லுகிறார் அதற்காக. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 12வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா 59:12. உமக்கு முன்பாக மிகுதியாய் இருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. அல்லேலூயா. என்ன சாட்சி சொல்லும்? சத்தமா சொல்லுங்க. யார் சாட்சி சொல்லுவா? யாருடைய பாவம்? உங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்கள் உங்களுக்காக சாட்சி சொல்லும். இந்த நேரத்துல இந்த மனுஷன் என்ன தண்ணியில விட்டான், 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன திரும்பி எடுத்துட்டானே, நீங்க விட்ட பாவங்களும் அக்கிரமங்களும் சாபங்களும் திரும்ப வந்து உங்களுக்காக சாட்சி சொல்லும். அல்லேலூயா. இல்லைங்க, நான் ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கை செஞ்சு ஞானஸ்நானம் எடுத்தப்ப எதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னனோ, எதெல்லாம் செய்வன் ப்ராமிஸ் பண்ணனோ, அதுலெல்லாம் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் உண்மையா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? வர்றவங்களுக்கு கொஞ்சம் இது கொடுங்க, எனக்கு கொடுங்க, வாங்கல, முன்னாடி வாங்க. ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காருங்க, பின்னாடி போங்க. ஓகே, அடுத்தது முதலாவது எதெல்லாம் சாட்சி சொல்லு? தண்ணீர்ல பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க பார்க்கலாம். பாவம்னா என்ன? நம்ம எப்படியும் கன்ஃபார்மா நரகத்துக்கு தான் போவோம்னு தெரிஞ்சு போச்சு. சொல்லி என்ன பிரயோஜனங்கிறீங்களா? பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு சான்ஸ், மனம் திரும்புவதற்கு இன்னைக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு இல்லையா? இன்னொரு தடவை. பாவம்னா என்ன? பாவம் பாவம்னு சொல்றீங்க, பாவம்னா என்ன? தயவு செய்து சத்தமாக தெளிவாக பேசுங்கள். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் நீ செஞ்சீனா அது என்னது? பாவம். இது எப்ப தெரியுமா? ஒரு தடவை தெரியாம செஞ்சா அது பாவம். இது செய்யறது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு மீண்டும் செஞ்சா அது என்ன தெரியுமா? அக்கிரமம். 2வது
முடிஞ்சது. ஓகேவா? பாவம், அக்கிரமம், மீறுதல், இதெல்லாம் வந்து ஆண்டவர் சமூகத்துல நின்று சொல்லும். ஐயா, இந்த அம்மா எத்தனை சத்தியம் கேட்டாலும் விட்ட பாவத்தை மீண்டும் மீண்டும் எடுத்துட்டு பாவம் செஞ்சது, அக்கிரமம் செஞ்சது, மீறுதலும் செய்தது என்று சொல்லி உங்க பாவம் உங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணும்? சாட்சி சொல்லும். பக்கத்தோட்டக்கார சாட்சி சொல்லணும்னா கூட ஏதாவது 1000-500 ரூபாய் கொடுத்து சாட்சிக்கு கூட்டிட்டு வந்துடலாம். பாஸ்டர்மானா கூட ஏதாவது ஒண்ணு சொல்லி. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு லாஜிக் என்ன தெரியுமா? நீ ஏமா வரல, இனிமே வந்துடுறேங்கம்மா, சாரி. எல்லாம் பேச முடியும். என்ன சொல்லுவாங்க? இனிமே அந்த இனிமே வந்துடுறேன்னு அவங்க சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் நான் திட்டவே அமைதலாக. அதெல்லாம் அங்க வேலையாகாது. ஹல்லேலூயா. அதெல்லாம் அங்க. அப்போ ஜலம் உங்களை குறித்து எதெல்லாம் சாட்சி சொல்லும்? உங்க பாவம், அக்கிரமம், மீறுதல். மூன்றாவது சாட்சி எது? யாருடைய ரத்தம்? யாருடைய ரத்தம்? இயேசு சாமி ரத்தத்தை நீ குடிக்கிறீங்கல்ல, அந்த ரத்தம் உள்ள போகுது இல்ல, அப்ப நீங்க எப்படி அந்த ரத்தத்தை பயன்படுத்துறீங்க? உள்ள போன ரத்தம் உங்களை குறிச்சு சாட்சி சொல்லுமா? ஹல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்றாரு. எங்க அந்த ரத்தத்தை குடிக்கிறீங்க? ஆண்டவருடைய ரத்தத்தை எங்க? எங்க ஆலயத்துல. இங்க யார் இருக்கா? யார் இருக்கா? ஏசப்பா இருக்கார் இல்லையா? அப்ப இவர்தான் உங்களுக்கு விரோதமா சாட்சி சொல்லுவார். ஏசப்பா ரொம்ப நல்லவராச்சே, இந்த ஐஸ் எல்லாம் அவர்கிட்ட வேகாது. ஹல்லேலூயா. ஒரு வசனம் படி. மீகா 1:2. மீகா 1:2. கேளுங்கள் பூமியே, அதில் உள்ளவைகளே செவி கொடுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆண்டவரே ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக. ஐயா, நீங்க வந்து முட்டிப்பாடு கம்மியோட எடுக்கிறீங்க. ஆண்டவர் எப்படி நீங்க எடுக்கிறீங்க? யார் பாப்பா? யார் பாப்பா? ஆண்டவர் பாப்பாரு. அவர் சாட்சி சொல்லுவார். ஐயோ, இது பெரிய ப்ராசஸா இருக்க மாட்டிருக்குது, எடுக்கவே வேண்டாமோ அப்படிங்கிறீங்களா? ஐயா, நீ ஒன்ஸ் கை வச்சாலும், ஆமா வெச்ச, இனிமேல் ஒண்ணும் எங்கே ஓட முடியாது, பழைய முடியாது. மனம் திருந்தியே தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய ஆலயத்தில் இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாரா? சாட்சி சொல்லுவார். அடுத்தது யார் தெரியுமா? ஆபகுக் 2:11 வாசிங்க. ஆபகுக் 2:11. யோசுவா 24:27 ஒருத்தர் படிங்க. கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்தரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். ஆமா, இந்த உத்தரம் இருக்கு இல்லையா, மேல சீலிங், நல்ல கவனிங்க. எதுவாமா? சீலிங். இதெல்லாம் உங்களுக்கு சாட்சி சொல்லும். இந்த கல்லெல்லாம் சாட்சி சொல்லும். ஹல்லேலூயா. என்ன சொல்லுமா? இந்த சத்தியத்தை இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமா பேசினாங்க, சொன்னாங்க. நாங்க யாரு காது கொடுத்து கேட்கலன்னு யார் சொல்லும் தெரியுமா? இந்த கல்லுகள் எல்லாம் சொல்லும், இந்த உத்தரம் சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே நீ வந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், சொல்லுகிற வார்த்தைகள், செய்கிற பொருத்தனைகள், எல்லாம் வார்த்தைகள் ஒவ்வொன்றும், இந்த மச்சங்களும் இந்த கல்லுகளும் ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாக வந்து என்ன பண்ணும்? சாட்சி சொல்லும். அவர்கள் அத்தனை முறை கூவி கூவி சொன்னாங்க, மனம் திரும்பல இந்த அம்மா, இந்த ஐயா மனம் திரும்பல அப்படின்னு. இந்த கல்களும் உங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லும். தேவாலயத்தில் இருக்கிற என் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுவார். ஹல்லேலூயா. நீ கல்லுக்கு போய் கமிஷன் கொடுக்க முடியுமா? லஞ்சம் கொடுக்க முடியுமா? என் ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுக்க முடியுமா? உன்னுடைய ஆவிக்கு நீ லஞ்சம் கொடுக்க முடியுமா? உன்னுடைய சாட்சிகளை எங்கும் நீ குளறுபடி பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. ஐயா, கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்றது அல்ல, எப்படி வேணாலும் வாழணுங்கிற வாழ்க்கை அல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்போ 3 காரியம் உங்களுக்காக சாட்சி சொல்லும் என்று சொன்னேன். பூமியிலே முதலாவது காரியம் ஆவி, இரண்டாவது காரியம் ஜலம், மூன்றாவது ரத்தம். ஹல்லேலூயா.
3 காரியத்துல நீங்க சாட்சி உள்ளவர்களா இருக்கீங்களா? இருக்கமா? நான் நல்லா வசனம் படிக்கிறேன், நான் நல்லா பாட்டு பாடுறேன், 1000 ஸ்தோத்திரம் பண்ணி சொல்றேன், அதெல்லாம் மேல எடுபடாது. சாட்சினா சாட்சி தான். ஹல்லேலூயா. அடுத்தது பூமியிலே இந்த 3 சாட்சி முடிஞ்சது. பரலோகத்திலே 3 சாட்சி என்று சொன்னேன். அந்த பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர் யார் யாரு? பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. ஐயா, பிதாவானவர் சாட்சி சொல்லுவாரா? சொல்லி இருக்கார். இதற்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்களை குறித்து சாட்சி சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் நிச்சயம் நீங்களும் பரிசுத்தமாய் வாழும் பொழுது உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார். அல்லேலூயா. ஏனென்றால் என் தேவனுக்கு பட்சபாதம் தெரியாது, பார்ஷியாலிட்டி தெரியாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. அப்படி என்றால் அவர் சொல்லுகிற சாட்சி என்னன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. எபிரேயர் 11:4 பிதாவானவர் சொன்ன சாட்சி. ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், மேன்மையான பலியை செலுத்தி நீதிமான் என்கின்ற சாட்சி பெற்றார். அல்லேலூயா. ஐயா, நீ மேன்மையான பலியை செலுத்துகிறாயா? சொல்ல முடியுமா? நீ செலுத்துகிற பலி மேன்மையா இருக்கா? யோசி. நீ சரியாக பலியை செலுத்துகிற பிள்ளையா இருந்தா கர்த்தர் உன்னை நீதிமான் என்று சொல்லி சாட்சி உன்னை குறித்து சொல்லுவார். அல்லேலூயா. ஆபேல் என்ன பண்ணுகிறார்? மேன்மையான பலியை செலுத்தி கர்த்தருக்கு நீதிமான் என்று சொல்லி சாட்சி பெற்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் என்னை பார்க்க ஒரு வீடெல்லாம் கட்டி கொடுக்கிற ஒரு இன்ஜினியர் இல்ல, ஆர்கிடெக்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு நபர் வந்தார். என்னுடைய ரோல் அழுகிறார். எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டாயிற்று, வாழ எனக்கு வழியே இல்லை, என்ன செய்யணும்னே தெரியல, எனக்கு ஏதாவது நீங்க ஒரு வழி சொல்லணுமா? ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உண்மை இல்லாத மனுஷன். என்ன சொல்றார்? உண்மை இல்லை. எவ்வளவு பெரிய காரியத்தை அந்த மனுஷனுக்கு நான் செய்து கொடுத்தேன், ஆனா எனக்கு அவன் செய்கிறேன் என்று பொருத்தனை செய்ததை அவனுக்கு செய்ய மனதில்லை என்று சொன்னான். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் சொன்னேன், பொதுவாக நான் யார்கிட்டையும் வாயை திறந்து கேட்க மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், இல்ல நீங்க சொல்லிதான் ஆகணும். அவர் கேட்கிறாருல்ல, நான் சொல்றத சொல்லு. நான் சொன்னேன், ஐயா, ஒரு பெரிய கேஸ்ல நீங்க சொன்னீங்க கர்த்தருக்கான ஒரு இடத்தை நான் தருவேன் நீங்க சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க தரல. ஆண்டவர் சொல்றாரு, அப்படியா சொன்ன? மறந்துட்டேன். சரி, இப்ப நீ ஞாபகப்படுத்துறார். அவ்வளவு செய்யணுமா? என்ன சொல்றாரு? 3 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிய அவருக்காக ஆண்டவர் வழக்கை மாற்றி அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆனா இன்னைக்கு அந்த மனுஷனுக்கு என்ன இல்ல? கொடுக்கிறக்கு மனது இல்ல. அருமையான தெய்வ பிள்ளையே, மேன்மையான வழிகளை செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை நீதிமான் என்று உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார். அல்லேலூயா. மற்ற மனுஷனுக்கு நீ தூக்கி கொடுக்கறல்ல, ஆனா தேவனுக்கு செய்யறியா? யோசி. எவ்வளவு உனக்கு செய்யறாரு. ஐயா, உன கேட்கல, நீ தானே வாய் திறந்து பொறுத்தனைக்கு சொல்ற, எனக்கு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், ஏன் செய்யல? ஏன்னா ஆண்டவர் கேட்க மாட்டார். இல்ல, அவர் கேட்கிறாரோ இல்லையோ, நான் மேன்மையான வழியை நான் செலுத்துவேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை நீதிமான் என்று சொல்லி அவர் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார். ஹல்லேலூயா. அடுத்தது எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் அவரை எடுத்துக்கொண்டபடியினாலே காணப்படாமற் போனான். அவர் பிரியமானவன் என்று அல்லேலூயா. ஐயா, தேவனுக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாகவே கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். அல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா, எனக்கு பிரியமான பிள்ளை? சொல்லுவாரா? சொல்லும்படியா வாழ்றீங்களா?
இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஐயோ அப்படியெல்லாம் வாழ முடியுமா? ஐயோ வாழ்ந்திருக்காங்களே நம்ம முன்னோர்கள். ஆபேல் வாழ்ந்திருக்காரே, ஐயா ஏனோக்கு ஐயா வாழ்ந்திருக்காரே. அவருக்கு குடும்பம் இருந்தது, பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தரோடு சஞ்சரிக்க முடியும்னா ஏன் உன்னால என்னால முடியாது? அல்லேலூயா. அவர் என்ன பண்றார்? கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வந்து ரொம்ப ஃபீலா உட்கார்ந்துட்டீங்க. ஐயோ, பரலோகத்திலயும் 3 சாட்சி அவுட்டு, இல்ல பூமியில 3 சாட்சி அவுட் அப்படிங்கிறீங்களா? தெரிஞ்சுக்குங்க. இனியாவது என்ன பண்ணு? ப்ரிப்பேர் ஆகு, இல்லையா? இனியாவது ப்ரிப்பேர். ஐயோ எனக்கு இந்த சத்தியம் தெரியாதுங்க, பரவாயில்லைங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, அது மாதிரி பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பாருங்க யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. இல்லையா? நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இதே இந்த பக்கத்து சபையில போய் கேட்டு பாருங்க, சாட்சி என்னன்னா அவங்க தெரியாதுமா. ஆனா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. இனி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கலாம், இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றார், ஏனோக்கு கர்த்தரிடத்துல சாட்சி பெற்றார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சாட்சி பெற்றார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு வர்றது, வாரம் வர்றது, கரெக்டான நேரத்தை கொடுக்கிறது, கரெக்டான பாகத்தை கொடுக்கிறது, கரெக்டான நாளை தேவனுக்கு கொடுத்தா நீ உண்மையுள்ளவன். அல்லேலூயா. ஆமா, ஞாயிற்றுக்கிழமையா ஐயோ இது கர்த்தருக்குரிய நாள், தசமபாகமா ஐயோ இது கர்த்தருக்குரியது. 24 மணி நேரத்துல நான் என்ன பண்ணணும்? 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுக்கணும். ஆனா புதிய பாட்டுல என்ன சொல்றாரு? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாது. அதுக்குதான் நம்முடைய சபையில காலையில 1/2 மணி நேரம், மாலையில 1/2 மணி நேரம் பிரேயர் வச்சிருக்கோம். நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கன்னு சொல்லிடும். அல்லேலூயா. நம்ம ஆட்கள்லாம் நம்ம பாஸ்டர் நானும் தான் வர்றேங்க பிரேயருக்கு. யாரெல்லாம் ஆன்லைனுக்கு வரீங்க? அதான் நானும் வரேங்க. எப்போ? 8:55. ஆமே, நானும் வந்து பங்கு பெற்றுட்டேன். சூப்பர். இதெல்லாம் பாஸ்டர்மா ஏத்துக்குவா, ஆனா பரலோகத்துல இருக்கிறவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர்மா வேணா என்ன பண்ணிக்கலாம்? ஏத்துக்கலாம், ஐயோ பாவம் பிள்ளைங்க அப்படின்னு. ஆனா பரலோகத்துல இருக்கிறவருக்கு அதெல்லாம் தெரியாது. இப்படின்னா அப்படிதான். அல்லேலூயா. இப்ப 2 காரியம் சொன்னேன். முதல் காரியம் என்னது? பரலோகத்துல யார் உங்களை குறிச்சு சாட்சி சொல்லணும்? பிதா. பிதா வந்து எதை குறிச்சு எல்லாம் யாரெல்லாம் சாட்சி சொன்னாரு? ஆபேல், ஏனோக்கு, மோசே. அல்லேலூயா. அடுத்தது என்னது? வார்த்தை. அடுத்தது வார்த்தை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரோ யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு. போதுமா ஐயா? மற்ற மனுஷர்கள் ஒரு மனிதனை பார்த்து நல்லவன் என்று வார்த்தையிலே சாட்சி சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களை குறிச்சு சாட்சி சொல்லுவாங்களா? முதல்ல உங்க குடும்பத்துல சாட்சி சொல்லுவாங்களா? அவங்க என்ன நடந்தாலும் சொல்ல மாட்டாங்கன்னா, இல்ல கணவர் கேட்டா மனைவி சொல்ல மாட்டா, மனைவி கேட்டா உங்களை குறிச்சு யார் சாட்சி சொல்லுவா? பக்கத்து வீட்டுக்கார சாட்சி சொல்லுவாங்களா? வார்த்தையால இந்த அம்மா நல்ல அம்மா, இவங்க நல்லவங்க அப்படின்னு உங்களை குறிச்சு யாராவது சாட்சி சொல்ற மாதிரி இருக்கீங்களா? வாய்ப்பு இல்லைங்க. இல்ல அது அப்படியே பாஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்தது சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். அப்படியா? இல்ல. நமக்கு முன்னாடி இருந்த கொர்நேலியு, நம்ம வாழ்ந்த அப்போஸ்தலர், புதிய ஏற்பாடு காலத்துல கூட ஒரு மனிதன் அப்படியாக வாழ முடிந்து நற்சாட்சி பெற முடியும் என்றால் ஏன் நீயும் நானும் பெற முடியாது? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை குறித்து வார்த்தையினாலே மற்றவர்கள் நல்ல சாட்சி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது யாரை குறித்து சொன்னாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் 15வது வசனம். சரி, நானே சொல்லிட்டு போற டைம் இல்ல. அவர்கள் ஜனங்கள் அனைவரும் அனினியா என்கின்ற ஒரு மனுஷனை குறித்து நற்சாட்சி பெறுகிறது. புதிய ஏற்பாடு காலத்துல முதலாவது கொர்நேலியு நற்சாட்சி பெற்றார், இரண்டாவது அனனியா
என்கிற ஒரு மனுஷனை குறித்து நல்ல சாட்சி. மூன்றாவது, தீமோத்தேயு என்கின்ற ஒரு மனுஷனை குறித்து ஜனங்கள் எல்லாரும் அவன் ஒரு நல்ல மனிதன் என்று சாட்சி பெற்றார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் உங்களை குறித்து மற்றவர்கள் வார்த்தையினால் சொல்லுகிற சாட்சிகள் பூமியிலே எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. இந்த இதுவரைக்கும் நான் எத்தனை சாட்சி சொன்னேன்? ஆரம்பத்துல எத்தனை சாட்சி? அதுல 3, இதுல 2, எத்தனை? கணக்கு சூப்பர். ஆமா, இன்னும் ஒண்ணு சொல்லலையே. என்னென்ன சொல்லி இருக்கோம்? 5 சொல்லி இருக்கோம். பூமியிலே உங்களை குறித்த சாட்சி எதெல்லாம் சொல்லுது? ஆவி, ஜலம், ரத்தம். பரலோகத்துல பிதா, வார்த்தை. 5 இருக்கு இல்லையா? அடுத்தது பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. நம்ம தான் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க பரிசுத்த ஆவியில நீங்க நிறைய பாஸ்டர்மா, நாங்க அப்படியே உட்கார்ந்து ஆஹா பாஸ்டர் நல்லா நிறையறாங்க அப்படின்னு நீ பார்த்துட்டு இருக்கிற இல்ல? இல்ல, பரிசுத்த ஆவியில நிறைய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் எங்க போய் வாங்குறது? ஆவிய எங்க விற்கும்? சொல்லுங்கப்பா, எங்க ஆவி விற்கும்? எப்படி கேக்குறீங்க? பாவங்கள் போக்க ஆவி அவன் பக்கத்து சபைக்குள்ள போயிருவாரு. இது வர இது என்ன பண்றதுல இன்வைட் பண்றது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படிதான் நான் போற சபையில ரட்சிக்கப்பட்ட புதுசுலயே கத்தி பாடுவேன். அது ராகமாலாம் பாட தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நான் ராகமா பாடுறது இல்ல. ஆனா என்னுடைய சத்தம் எங்க கேட்கணும்? எங்க பாஸ்டர் சொல்வாரு, சிஸ்டர் கொஞ்சம் மெதுவா பாடுங்க சிஸ்டர், இதுக்கு மேல வேல்யூ ஏற்ற முடியாதுங்க சிஸ்டர். ஏன்னா என்னுடைய மைக்கு சவுண்டை விட நீங்க பாடுற சவுண்ட் அதுக்கு மேல கேக்குது. அங்க ஆம்பளைங்க இருப்பாங்க, பொம்பளைங்க இருப்பாங்க, என்ன நினைப்பாங்க? ஆனா யாரும் என்னவோ வெயிட் பண்ணா பாடுறது யாரு கேட்கணும்? யாரு கேட்கணும்? ஏசுப்பாக்கு கேட்கணும். அதுதான் என் கண். ஒரு நாள் அப்படி நல்ல கண்ணை மூடி பாடிட்டு இருக்கப்ப யாரும் எனக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. ஐயோ என்னமோ உள்ள போயிடுச்சு. எனக்குள்ள போறது எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு அந்த அனுபவம் இல்லை. பிரேயர் முடிச்ச எங்க பாஸ்டர் போனேன், பாஸ்டர் நல்ல கை தட்டி ஜெபம் பண்ணப்ப யாரும் எனக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர் போயிட்டார். ஹல்லேலூயா. போனவரை நான் என்ன பண்ணிடணும்? தட்டி போட்டுறணும். ஹல்லேலூயா. போனவரை நான் என்ன பண்ணிடக்கூடாது? வெளியில என்னை விட நல்லவன் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. அவருக்குள்ள என்ன பண்ணிக்கணும்? வச்சுக்கணும். அன்னைக்கு வந்தவரை இன்றைக்கு வரைக்கும் நான் எனக்குள்ள பிடிச்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் வந்திருக்காரு? வாய்ப்பு இல்லை. நம்ம தான் கண்ணையே மூடுறது இல்லையே. இதெல்லாம் நாளைக்கு சாட்சி சொல்லு, கணக்கு வச்சுக்கோங்க. இந்த கல்லெல்லாம் வந்து சொல்ல அந்த அம்மா முக்கி பாடுது, ஆவியானவரை அனுப்புது. ஆண்டவர் வர்றப்ப அந்த அம்மா பெப்பரப்பா அங்கே இங்கேயும் பார்த்து ஆண்டவர் பக்கத்துல போயிட்டாரு. சொல்லும் சாட்சி, ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எங்க தெரியுமா பெற்றுக்கொள்ள முடியும்? தேவ சன்னிதானத்துல. ஹல்லேலூயா. இங்க வந்தா உங்களை நீங்க மறந்துடணும், உங்க ஸ்டேட்டஸ மறந்துடணும். புரியுதா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வரப்ப நீயும் ஆண்டவருடைய பிள்ளைதான். 2010 நான் ஊழியம் ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு விசுவாசி ஒரு போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டு வந்தாங்க. எங்க பாஸ்டர் எல்லாம் சொல்லிடுவாங்க, வாங்க. அந்த ஆள் வந்தார். ஒரு மாதிரி பிரேயர் நடந்துட்டு இருக்கிறப்ப அப்படியே பின்னாடி உட்கார்ந்தார், நின்னார், உட்கார்ந்தார். நான் ஒன்னும் கண்டுக்கல. உள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாரும் ஒண்ணுதான். அது யாரா இருந்தாலும் சரி. எனக்கு எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லாம் முடித்தது. எல்லாரும் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. அவர் வந்து நின்னார். அவருக்கு நான் அப்படிதான் ஸ்டூல போட்டுதான் ஏறி தலையில கை வைக்கணும் மாட்டிருக்கு. நான் சொன்னேன், உலகால் போடுங்க. அவர் பார்த்தாரு. எஸ், இங்க வந்தா இப்படிதான் இல்லையா? இங்க வந்தா இப்படிதான். அப்ப அவர் சொன்னா, நான் போலீஸ் ஆபீசர், ரொம்ப சந்தோஷங்க, முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு, நீ இப்படி எல்லாம் பண்ணியிருக்க, உனக்கு ரிலீஃப் ஆயிருப்போ. வெளியில போயிட்டு கூட்டிட்டு வந்த அம்மா சொன்னாங்க, என்ன அந்த அம்மா நான் போலீஸ் ஆபீசர்னு கண்டுக்கவே இல்லை. என் விசுவாசி சொன்னாங்களாம்,
கலெக்டர் வந்தாலும் நம்ம கண்டுக்காது. ஏன்னா இங்க வந்தா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. பணக்காரன் ஏழை அவன் இவன் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, தேவ சன்னிதானத்திற்கு வந்தா எல்லாரும் ஒன்று போல ஒரே பிள்ளைகள் தான். இங்க பார்ஷியாலிட்டி கிடையாது, பாகுபாடு கிடையாது. ஹல்லேலூயா. நான் ஆரம்ப காலத்துல சொல்லி இருக்கேன், என் சபையில நீங்க சாப்பிட்ட தட்டுல தான் நானும் சாப்பிடுவேன். தனி தட்டு கூட நான் இருக்காது. அப்படி தட்டு வேணும்னா நீங்க சாப்பிடாது, ஓடிடு. ஹல்லேலூயா. ஏன்னா இது தேவ சன்னிதானம். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்தா அவர் சகலத்தையும் உங்களுக்கு என்ன செய்வார்? போதிப்பார், கற்றுக் கொடுப்பார், நினைப்பூட்டுவார். நீ ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உன்னால பண்ண முடியாது. ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்தா அவர் உடனே சொல்லுவார், ராங், இப்படி பார்க்காத, இத பண்ணாத, உள்ள இருந்து நமக்கு கைட் பண்ணுவார். அப்படி நம்மளை பாதுகாக்கிற பாதுகாவலராய் இருப்பவர் தான் நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்ப எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும்? ஆமென். அதுக்கு உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு கொடுக்கணும். இங்க உட்கார்ந்துட்டு போறப்ப கறிக்குழம்பு எடுக்கலாமா, மீன் எடுக்கலாமா, அது எடுக்கலாமா, இது எடுக்க, அது இல்ல, வெளியில போய் பேசிக்கோ. ஆனா இங்க இருக்கிறப்ப நீங்க மறந்து, உங்களை மறந்து நீங்க என்ன செய்யணும்? தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்குவார். நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு நீங்க என்ன செய்யணும்? பாடணும். அப்பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்குவார். இங்க வந்து நீ வெட்கப்படாத. இங்க வந்து அப்படியெல்லாம் நினைச்சுக்கோங்களே, இப்படி நீ அப்படியெல்லாம் பக்கத்துல இருக்கிறவன் நினைச்சானா அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், நீங்க போகாத. ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார். ஹல்லேலூயா. ஏதோ பெந்தகாஸ்காரங்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியும் இல்ல, எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிறைய வேண்டும். ஹல்லேலூயா. இனி யாரும் ஆவியிலே நிறையும் பொழுது கண்களை திறந்து இருக்க கூடாது. மாமிச கண்ணை நீ மூடினாதான் ஆவிக்குரிய கண்களிலே நீ தேவ ஆவியானவரை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. மோசே சொல்லுகிறார், அவருடைய ஆலயத்தில் எங்க உண்மையுள்ள மனுஷன், ஆண்டவர் முகமுகமா பார்த்து பேசுறவரு, அவருடைய சத்தத்தை கேட்டவரு. ஆனா அவர் சொல்றாரு, எப்பா உன்னுடைய கண்களினாலே என்னை பார்க்க முடியாது, என்னுடைய பின்பக்கத்தை தான் நீ பார்க்க முடியும். அப்ப நீ மாமிச கண்களை மூடினா ஆவிக்குரிய கண்களிலே உன் தேவ ஆவியானவர் உள்ளே வருகிறதை உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார். இப்பொழுது சாட்சி இல்லாதவர்களின் நிலை என்ன தெரியுமா? கெட்டு போய் வருவாங்க. ஐயா நீ சாட்சி இல்லைன்னா என்ன ஆயிருவ? கெட்டு போயிருவ. மூன்றாவது நாசமடைவ, அழிவு வரும். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, அக்னி வரும். என்ன வரும்? அக்னி. அப்போ ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அதனாலதான் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் அழித்து போக கூடாது, ஒருவனாகிலும் கெட்டு போவது என் தேவனுக்கு சித்தம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் என்ன பண்ணணும்? என்னோடு கூட வந்து இருக்கணும்னு சொல்லிதான் அவர் இந்த பூமியிலே தன்னை தானே கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒரே ஒரு சாட்சி அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தினது. ஒரு சமாரிய பெண்ணுடைய சாட்சி ஒரு ஊரையே ரட்சிப்புக்குள் நடத்தினது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சமாரிய பெண், அந்த பெண்ணுடைய ஒரு வார்த்தையின் மூலமாக ஒரு ஊரே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது என்றால் நீ எங்க இருக்கிறாய்? உன்னுடைய சாட்சி எங்கே? எத்தனை பேரை உன் சாட்சி வழிநடத்தி இருக்கிறது தேவாலயத்தில்? யோசி. இதை நான் தியானிக்கும் பொழுது, கருத்துக்களை எழுதும் பொழுது என் தேவன் சொன்னார், இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு உன்னுடைய பிள்ளைகளோ நீயோ பதிலுக்காக எதிர்பார்க்காத, பலனை தேடு. ஹல்லேலூயா. சாக்கு பாக்கு சொல்லாத. இந்த வார்த்தைக்கு நீ சாக்கு பாக்கு சொல்லாத. நான் நிறைய பேர்ட்ட சாட்சி சொன்ன, யாரும் வரலன்னு சொல்லாத. பலனை தேடு, பதிலை தேடாத. காலம் கடைசி காலமாய் இருக்கிறது. தேவச்சனமே, பரலோகத்திலே உங்களை குறித்து சாட்சிகள் சொல்லுகிறது 3, பூமியிலே உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறது 3. எத்தனை பேர் சொல்வீர்கள், இந்த சாட்சிகளுக்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம்? இதுவரையும் இல்லை என்றால் இனியாவது நீங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. தேவனுடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது. ஏதோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கேட்டுக்கொண்டு போவது வாழ்க்கை அல்ல.
ஒவ்வொரு நாளும் நம்ம என்னன்னோ இருதயம் குத்துண்டவர்களாக மார்பிலை அடித்துக் கொண்டு ஓ பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நம்மை மனம் திரும்புகிற செய்கிற இடம்தான் தேவ சன்னிதானம். அல்லேலூயா. அப்படி என்றால் பரலோகத்திலே உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறது 3: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். பூமியிலே உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறது 3: ஆவி, ஜலம், ரத்தம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆண்டவரே, இப்படிப்பட்ட சாட்சிகள் என்னுடைய வாழ்க்கையில இதுவரையும் இல்லை. ஆனா இந்த வார்த்தையை கேட்ட பிறகு எனக்கு பயமா இருக்கு. என்ன தகுதிப்படுத்துகளை கேட்டா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இன்றைக்கு எடுக்கிற அந்த கம்யூனியன் உங்களுக்கு மெய்யான ஒரு வழியா ஒரு மாற்றத்தை கொடுப்பதாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தேவ பிள்ளையே, உங்களை குறித்து எது சாட்சி சொல்லும்? பரலோகத்திலே உங்கள் பிதாவானவர் உங்களை குறித்து சாட்சி சொல்வாரா? வார்த்தை சாட்சி சொல்லுமா? மற்றவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்வார்களா? பரிசுத்த ஆவி சாட்சி சொல்லுமா? எவ்வளவு நிர்விசாரமா நீங்க வந்திருக்கீங்க. ஏனோதானோ என்ற வாழ்க்கை. உங்க ஆவி உங்களை குற்றப்படுத்தும். நீங்க ஞானஸ்நானம் எடுத்த ஜலம் உங்களை குறித்து சாட்சி சொல்லும். இப்பொழுது நீ எடுக்கிற கம்யூனியன் அவருடைய ரத்தம். எவ்வளவு தூரம் ஆண்டவரை தேடுறீங்க, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்னு யோசிச்சு பாருங்க பிள்ளைங்க. தேவன் உங்களை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறதுனால இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, உனக்காக தானே நான் பலியானேன். நீ என்னோட கூட இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நான் இந்த பூமியில வந்தேன். ஆனா உங்களால இந்த ஒரு சில காரியத்துல கூட நீங்க உண்மையா இல்லையே. பேர்ல கிறிஸ்தவனா இருக்கீங்க. ஏனோ ஒரு கம்யூனியன் எடுத்தா போதும், அது வாழ்க்கை அல்ல. நீ கம்யூனியன் எடுக்கிறது அதனால நீ பரலோகம் போவனு கனவுளையும் நினைச்சிடாது. பரிசுத்தத்தோடு தகுதி உள்ள வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை. கர்த்தர் அந்த சாட்சியை தான் கேட்கிறார். பூமியிலே 1-2 சாட்சியங்கள் தேவைப்படுவது போல பரலோகத்திற்கு போகும் பொழுது 2-3 சாட்சியங்களை கர்த்தர் கேட்பார். ஆண்டவர்ட்ட வாயை திறந்து எல்லாரும் கேளுங்க. சிறு பிள்ளையில இருந்து பெரியவர்கள் வரைக்கும் வார்த்தை நமக்கு நேராய் வரும் பொழுது குத்தப்பட்டவர்களாக, இருதயம் நொறுங்குண்டவர்களாக, ஆண்டவரே நீங்க எனக்கு சாட்சி சொல்லுங்க ஐயா. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு சாட்சி சொல்லட்டும். இந்த வார்த்தை எல்லாம் இந்த பிள்ளை கரெக்டா கீழ்ப்படிஞ்சு நடந்தாலும் நான் சாட்சி சொல்லட்டும்பா. உங்க வார்த்தை என் இருதயத்துல பதியட்டும். இந்த வார்த்தையின்படி நான் வாழ்ந்தேன், அந்த வார்த்தைகள் எனக்கு சாட்சி சொல்லட்டும்பா. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சாட்சி சொல்லட்டும். என்னுடைய ஆவி எனக்கு சாட்சி சொல்ற வாழ்க்கை நான் வாழணும். அதான் பைபிள் சொல்லுது, உன் இருதயமே உன்னை குற்றவாளி என்று தீர்க்க கூடாது. வேற யாரும் உங்களை தீர்க்க தேவையில்லை. தேவம் ஜனமே, உங்கள் ஆவி உங்களை குற்றவாளி என்று தீர்க்காத வாழ்க்கை வாழுங்க. நீ ஞானஸ்நானம் எடுத்த ஜலம் உங்களுக்கு சாட்சி சொல்லும். இப்பொழுது நீ புசிக்கிறதான ரத்தம் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் நமக்கு சாட்சி சொல்லும். எஸ், மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறார். கேட்கிற பிள்ளைகள் யாவரும் மனம் மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். மனம் திரும்பினால் மன்னிப்புண்டு, ஆசீர்வாதம் உண்டு. கேட்ட